வேலூர் அருகே பட்டப்பகலில் கட்டட மேஸ்திரியை ஓட ஓட விரட்டி கொடூரமாக குத்தி கொலை செய்த சம்பவம் குலை நடுங்க வைத்துள்ளது. வாகனத்திற்கு வழிவிடாத சிறு தகராறில் தந்தையும் மகனும் கொலைவெறி செயலில் ஈடுபட்டதில் நடந்தது என்ன? சாலையின் நடுவே இருசக்கர வாகனத்தை நிறுத்தி இடையூறு செய்ததை தட்டி கேட்ட நபரை 2 கிலோமீட்டர் தூரம் துரத்திச் சென்று உயிரை பறித்த கொடூரம் வேலூரில் நிகழ்ந்துள்ளது. எங்களையே கேள்வி கேட்பையா என்ற துணியில் அப்பாவும் மகனும் சேர்ந்து ஒரு அப்பாவிக்கு யமனாக மாறியதன் பகீர் பின்னணி என்ன? வேலூர் அடுத்த சதுப்பேரியை சேர்ந்தவர் கோட்டீஸ்வரன். 54 வயதான இவர் திருமண்ணியில் உள்ள அரசு பள்ளியில் அலுவலக உதவியாளராக வேலை செய்து வந்தார். இவரது மகன் 24 வயதான சக்தி. இவர் வேலூரில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் ஊழியராக பணியாற்றினார். திங்கட்கிழமை மாலை நேரத்தில் தந்தையும் மகனும் ஆரன்பாளையம் பஜாருக்கு பைக்கில் சென்றுள்ளனர். அங்கு சாலையோரம் சரக்கு வாகனத்தில் வைத்து தக்காளி விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதை பார்த்து இருவரும் பைக்கை போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் நிறுத்திவிட்டு தக்காளி வாங்க சென்றுள்ளனர். அப்போது அதே பகுதியை சேர்ந்த 34 வயதான பிரேம்குமார் என்ற கட்டட மேஸ்திரி தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் வந்துள்ளார். நடு ரோட்டில் பைக் நிறுத்தப்பட்டிருப்பதால் தொடர்ந்து ஹாரன் அடித்துள்ளார். அதை கேட்டு எரிச்சலடைந்த தந்தையும் மகனும் பிரேம்குமாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றியதில் கைகலப்பாக மாறியுள்ளது. இரு தரப்பினரும் மோதிக்கொண்டதை பார்த்து அருகில் இருந்தவர்கள் அவர்களை விலக்கி விட்டுள்ளனர். இந்நிலையில் செதுப்பேரியில் உள்ள டீ கடைக்கு சென்ற பிரேம்குமார் டீ குடித்துக் கொண்டிருந்தார். அந்த வழியாக சென்ற கோட்டீஸ்வரனின் கண்ணில் பிரேம்குமார் பட்டுள்ளார். உடனே தனது மகன் சக்திக்கு போன் செய்து அங்கு வரவழைத்துள்ளார். பிறகு தந்தையும் மகனும் சேர்ந்து பிரேம்குமாரை தாக்கி கத்தியால் குத்த முயற்சி செய்துள்ளனர். அதை கண்டு அதிர்ச்சியடைந்த பிரேம்குமார் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளார். தெரு தெருவாக ஓடியவரை விடாமல் 2 கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்றுள்ளனர். தொடர்ந்து ஓடியதால் பிரேம்குமார் தடுமாறி கீழே விழுந்துள்ளார். அவர் சுதாரிப்பதற்குள் அங்கு வந்த கோட்டீஸ்வரனும் சக்தியும் சேர்ந்து கத்தியால் வயிற்றில் சரமாரியாக குத்தியுள்ளனர். இதில் இரத்த வெள்ளத்தில் சரிந்த பிரேம்குமார் நிகழ்விடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து வந்த வேலூர் தெற்கு போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பிறகு இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடு ரோட்டில் இருசக்கர வாகனத்தை குறுக்கே நிறுத்தியதை தட்டி கேட்ட கட்டட மேஸ்திரியை தந்தையும் மகனும் சேர்ந்து பட்ட பகலில் ஓட ஓட விரட்டி குத்தி கொலை செய்த சம்பவம் வேலூரில் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது.